குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். அப்துல் நபில் சார் சொன்னது பாயிண்ட் வந்து 10 பேசிக் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. பட் அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சது வந்துங்க, நம்ம பிசினஸ்ல ஒன் செகண்ட் சார், ஒன் செகண்ட். சார் குட் மார்னிங். அதுக்குரிய இடையில கொஞ்சம் அந்த வண்டி சத்தத்தினால கொஞ்சம் ஒருத்தர் வந்துட்டாரு, அதனால இதாகல. பேசுறேன் சார். வந்து அவர் இன்னைக்கு சொன்ன 10 பாயிண்ட்லீங்க எனக்கு பிடிச்ச பாயிண்ட் வந்து என்னன்னா, நாம பிசினஸ் பண்ணும்போது நாம பேலன்ஸ் பண்றதை எப்படி, பிசினஸ் எப்படி சொல்லணுங்கிறத நம்ம போகும்போதே நம்ம நல்லா ட்ரெஸ் கோட் நல்லா நல்லா நீட்டா போகணும், நல்லா போகணும் அப்படின்னு சொன்னாருங்க. அதுல நம்ம இந்த பிசினஸ்ல ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னாரு. நாம போகும்போது ஏதோ கிளீன் ஷர்ட்டும் ஒரு அழுக்கு சட்டையும் போட்டுட்டு போனோம்னா அவர் என்ன பிசினஸ் சொல்ல போறாரு அப்படின்னு அவங்க மைண்ட்ல தாட்ல போடணும்னு சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. வெரி வெரி நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்காருங்க. அந்த பாயிண்ட்டை வந்து இன்னும் நிறைய எனக்கு சொல்லணும்னு இருக்குது, ஆனா பேச முடியலைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பேசுறவங்க எல்லாருமே உங்க ஃபீட்பேக்கை ரொம்ப, அதாவது ஒரு நிமிஷம் பேசுறீங்களா, கரெக்டா ஒரு நிமிஷம் பேசிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. கரெக்டா கொடுங்க. நல்ல பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்க. ஃபீட்பேக் அப்படின்னா நீங்க பார்த்த வீடியோல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம், உங்களுக்கு புரிஞ்ச விஷயம், இல்ல புரியாததை கூட கேட்கலாம். சரியா? ஓகே, ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க காந்தி சார். ஒரு எக்ஸலன்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். அந்த பாயிண்ட யாராவது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்டேஷன் கொடுக்கும்போது பிரசன்டேஷன் வந்து இன்னைக்கு அவர் பேசலையா, அடுத்த ஆளை பாருங்க. மறுபடியும் அவர் பேசலையா, அடுத்த ஆளை பாருங்க. இந்த பாயிண்ட் எனக்கு இன்னொன்னும் பிடிச்சிருந்தது சார். ஓகே. ஜேபிஆர் சார். வேற யாராவது பேசுறீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு நபி சாரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வெரி குட் சார். அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து, இப்போ நம்ம வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து வராங்க, அப்புறம் வராம வராங்க. அதனால வந்து டவுன்லைன்ஸ் வந்து அதனால படப்பாடுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஆகுறோம். அப்போ அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வருவாங்க, ஆனா வந்து அந்த ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங், நிறைய ரிஜெக்ஷன் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க வந்து இப்படிதான் அப்படின்றத மைண்ட்ல கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஹோப் கொடுக்கணும். நான் பண்றேன், என் கூட வான்றத நம்ம ஹோப் கொடுக்குறேன், நான் இருக்கேன்றதையும் நம்ம ஹோப் கொடுக்கணுன்றத நான் புரிஞ்சுட்டேன் சார். அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்ல வந்து அந்த ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளையோடது. நம்ம கிட்ட நம்ம ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை வந்து நல்ல விதமா கொண்டு போறதும் வந்து நம்ம கையில தான் இருக்குன்றத சூப்பரா விளக்கம் கொடுத்தாங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணிமடி சார். அவர் சொன்ன விஷயத்துல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜிம்முக்கு வராங்க எல்லாரும். எல்லா இதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அதை செய்யறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவர் சார் சொன்ன மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்துட்டா நம்மளுக்கு அந்த ஏன்னா இது டெவலப்மெண்ட் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அதை நம்ம இறங்கி அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தான் எல்லா பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்.
ஏன்னா இது இப்போ ஹவுஸ் போட்டு வாங்கினாக்கா நம்ம கிரவுண்ட் ரைடர் ஆகணும்னு நல்லா தெரியும். ஆனா அதுக்கான முயற்சி பண்றது கிடையாது. அதே மாதிரி வந்து ஸ்டார் டைரக்டரான கார்பெண்டர் வரும்ன்றதும் தெரியும். ஆனா அதுக்கான விஷயத்த பண்றது கிடையாது. ஆனா தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க தவிர, இத பண்ணா இந்த விஷயம் கிடைக்கும்ன்றது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றதில்ல சார். அந்த ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அது மாதிரி குட் இப்போ மார்னிங் சார். டைமண்ட் டைரக்டர் ஆனா சுவிட்சர்லாந்து வரலாம் அப்படின்றதும் தெரியும். ஆனா இன்னும் அதை யாரும் முயற்சி எடுத்து செய்யல. கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். குட் மார்னிங் சார். நவீன் சார் சொன்ன மாதிரிங்க, நம்ம ஓய் விஷயத்தை சொன்னோம்னா நம்ம எல்எம்எல் பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம அவர் சொன்ன மாதிரிதான் நான் தலையை கீழே தொங்க போடுற நிலைமை தான் இருக்குது. அது ஒரு ஒரு இது கரெக்டா இருந்ததுங்க. அவங்க சொல்றது ஒரு 100க்கு 100 உண்மை. ஆனா அது ஆப்போசிட்டா வந்து நம்ம அப்படியா நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா, ரொம்ப வசதியா போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க மூமெண்ட்ல போனாதான் அவங்க நம்மளுடைய வெஸ்டீஜருடைய நலன்களை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கு வந்து ஏறத்தாலும் நம்ம பேசணும்னா, ஆனா இது ஆன்லைன் இந்த மாதிரியா, ஓ எல்எம்எல் மாதிரியா, அந்த மாதிரியா, எந்த மாதிரியான்னு சொல்லி நம்மளை வந்து முறியடிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தலையை தொங்க போடாம கரெக்டான முறையில வந்து நம்ம எந்திரிச்சு நிமிந்து நின்று அவங்களுக்கு நம்மளுடைய வெஸ்டீஜினுடைய ப்ராடக்ட், நம்ம வெஸ்டீஜினுடைய நலன்களை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லி, எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா போச்சு, நம்ம கரெக்டா இது வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, கார் பண்டு கிடைக்குது, வீடு பண்டு கிடைக்குது, வெளிநாடு டூர் வேலை கிடைக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொன்னோம்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதுல ஒரு இந்த கருத்து சூப்பரா எனக்கு பிடிச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிச்சயமா. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அதுல ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே வேணாம், நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு வெறுப்புல இருக்கிறவங்க. பட் வெஸ்டீஜ அதே அமெரிக்கன் கம்பெனி பண்ணவங்க யார் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் சூப்பர் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை புரிய வைக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்ம நிறைய பேரு எனக்கு தெரியுமே அப்படின்ன உடனே நான்லாம் இதுல அப்படின்னு. ஏங்க நீங்க பார்த்தது வேற, வெஸ்டீஜ்ல இப்ப இருக்கிறது வேற. அதாவது ஒரு சில நண்பர்கள் வெஸ்டீஜ் பண்ணிட்டு அவங்களுடைய அப்ளைன் சப்போர்ட் இல்லாம, அப்ளைனுடைய கைடன்ஸ் இல்லாம, அவங்களுக்கு புரியாம, புரிய வைக்காம அவங்க இப்ப வெளியே போயிருப்பாங்க. வெஸ்டீஜ் பண்ணவங்களே. அப்படிப்பட்ட ஒரு சிலர் வெஸ்டீஜா எனக்கு தெரியுமே அப்படின்னுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இல்லங்க இல்லங்க நான் பார்த்துட்டேங்க. என்ன பார்த்தீங்க? நான் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணேங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பண்ணலங்க. ஏன் பண்ணல? ஏங்க அப்புறம் சேர்த்து விட்டவரு என்னன்னே கேட்கலங்க. நான் எங்க பண்றது? ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பேசி, உட்கார்ந்து பேசி, ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் அவங்க கூட பேசினா போதும். இன்னைக்கு நம்ம டீம் விக்டரி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டீம்ல எத்தனை சப்போர்ட். ராஜன் சார் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆன்லைன்ல. இது எல்லாத்தையும் நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம நினைச்சதுக்கு நம்ம கூட வருவாங்க. நம்ம கூட பண்ணுவாங்க. வெஸ்டீஜ் வேற டீம்ல பண்ணியிருந்தா கூட, நம்ம டீம்ல நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்போது நிச்சயமா வருவாங்க. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் லாஸ்ட்ல சொன்னாரு. டிசிஷன் அண்ட் ஆக்ஷன். நாம எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு எடுத்து நம்ம ஆக்ஷன்ல இறங்கிட்டோம்னா சக்சஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நிறைய பேரு வெஸ்டீஜ் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா வெளியே போறதுக்கு வெயில் அடிக்குது. ஒருத்தட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருக்குது, வெட்கமா இருக்குது, பயமா இருக்குது. ஒரு சிலர் அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேங்க, நீங்க போய் பேச ஆரம்பிச்சாதான் அதுதான் ட்ரைனிங் பீரியட். நீங்க பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். நீங்க போனாதான் ட்ரைனிங். நீங்க போகாம இருந்தீங்கன்னா, நீங்க பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையை பார்க்க முடியாது. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய உங்களுடைய ஆக்ஷன்ல தானே ரிசல்ட் வருது. ஆக்ஷன் வரலன்னா ரிசல்ட் எப்படி வரும்? நீங்க உங்களுக்கு எதுவுமே பிரசன்டேஷன் தெரியாது. உங்க அப்ளைனோட 2 நாள் போறீங்க. 3வது நாள் நீங்க தனியா போய் பேசுறீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்ளைன கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அவர் வந்து நீங்க விட்டு போன பாயிண்டையோ இல்ல ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்டையோ உங்க கூட வந்து சொல்லி தருவாரு. மீட்டிங் முடிஞ்ச பிறகு. ப்ராஸ்பெக்ட் முன்னாடி நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. மீட்டிங் முடிஞ்ச பிறகு தனியா அவர் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் விட்டு போனதெல்லாம் ப்ராஸ்பெக்ட பேசி அந்த சேல்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க தனித்தனியா போகும்போது தான் ஒவ்வொரு மீட்டிங்கையும் ரெக்கார்ட் பண்ண நீங்க கேட்க உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் விட்டீங்க, எப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும்.
நம்ம இதை எப்படி பேசியிருக்கலாம், இந்த பாயிண்ட்ல இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் அடுத்த முறை ஆட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பெஸ்ட் பிரசன்டரா மாற முடியும். அப்ளைனே நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்ளைனுடைய பிசினஸ் ஆயிடும். அப்ளைன் எப்ப வராரோ அப்பதான் நீங்க பேச முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு பேச முடியுங்க. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாமே இருக்கு. ஆன்லைன்ல அதாவது ரெகுலரா மார்னிங் செஷன் நம்ம டீம்ல பண்றோம். நேற்று ஒரு அற்புதமான ட்ரைனிங் ராஜன் சார் கொடுத்தாரு. இன்றைக்கு எல்ஆர்ஜினைனை பற்றி விளக்கமான எல்ஆர்ஜினைன் ஒரு ப்ராடக்ட் போதுங்க, இந்த உலகத்தையே உங்க காலடியில் கொண்டு வரலாம். அவ்வளவு எக்ஸலண்டான ப்ராடக்ட். அது இன்றைக்கு ராஜன் சார் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. நாளைக்கு அதே மாதிரி அக்ரி ப்ராடக்ட். ஒவ்வொரு நாளும் நமக்கு ட்ரைனிங் கிடைச்சிட்டே இருக்கு. செவ்வாய்க்கிழமை நைட்டு 7 மணிக்கு, மற்ற நாட்கள்ல நைட்டு 9 மணிக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்து நம்ம தெளிவாயிட்டோம்னா நம்ம பேசுறது ஈஸி. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். யாரும் இந்த உலகத்துல பிறக்கும் போதே எதையும் கத்துக்கிட்டு வரல. எல்லாரும் இங்க வந்து கத்துக்கிட்டவங்க தான். வெஸ்டேஜ்ல வரும்போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வரல. எல்லாருமே எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சவங்க தான். அவங்க என்னதான் வேற லைன்ல ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க டாக்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி, வெஸ்டேஜ்ல வந்த பிறகு வெஸ்டேஜை பற்றி நம்ம கத்துக்கிறதுல தப்பே இல்லை. நிறைய பேருக்கு நான் என்ன செய்யறது சார், நான் எப்படி சார் பேசுறது, எப்படி சார் பண்றது, எப்படி சார் செய்யறது, முடியும்னு நம்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாதனை பண்ணியிருக்காங்கன்னா சாதனை பண்ணவங்க எல்லாம் பண்ணவங்க தான். நேற்று கூட தமிழ் மேடம் ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க. எங்க அப்பையில வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் சார், வரல சார். நாங்களே ஏலகிரில போய் பேசணும் சார், சூப்பரா மீட்டிங் பண்ணிட்டு வந்தோம் சார். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை தான் வெற்றி. முயல்வது முதல் வெற்றின்னாங்க. நீங்க முடிவு எடுத்தா அதுதான் வெற்றி. நான் செய்ய முடியும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதான் வெற்றி. உங்க அப்ளைனை எப்பவுமே எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது வெற்றி இல்லை. அப்ளைனை எதிர்பார்க்கறதே தோல்விதான். பேசிட்டே இருங்க. நீங்க பேச பேச உங்களுக்குள்ள ஒரு பெரிய இது வரும். அதாவது இதுல என்ன அப்படின்னா, நீங்க பேசிட்டீங்க, அவர் ஜாயினிங் போட்டாரு. ஜாயினிங் போட்ட பிறகு உங்க அப்ளைனோட கனெக்ட் பண்ணுங்க. அப்ளைன் உள்ளூர்ல இருந்தா டைரக்டா கனெக்ட் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்தா ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. பேசுங்க. உங்க அப்ளைன் அவருக்கு தேவையான விஷயத்த கொடுப்பாரு. ஒரு சிலர் ஜாயின் பண்ணி அப்ளைனோட கனெக்ட் பண்ணல. ஆனா ஒருத்தர் ஜாயின் பண்ணி 2 மாசம் ஆச்சு. அவனுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்னன்னு தெரியல. கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா என்னன்னு தெரியல. ஜாயினிங் ஆஃபரே தெரியல. 2800 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஜாயினிங் ஆஃபர் தெரிஞ்சிருந்தா அவர் ஜாயினிங் ஆஃபர்ல நான் வாங்கியிருப்பேனேன்னு சார். புதுசா வர்றவங்களுக்கு எந்த ஆஃபருமே தெரியாது. அதை முதல்ல நம்ம சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்ம வேலை. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா, சார் நீங்க உங்களுக்கு தேவையான பொருள்லாம் எழுதுங்க, சொல்லுங்க. சரி, இங்க ஒரு ஜாயினிங் ஆஃபர் இருக்கு. நீங்க இவ்வளவு கொஞ்சம் தான் ஒரு 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 350 ரூபாய் பொருள் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. அடுத்தது நீங்க இப்ப நீங்க 100 பிவி பண்ணிட்டீங்க, 120 பிவி பண்ணிட்டீங்க. இந்த மாசம் அந்த டபுள் பிவி ஆஃபர்லாம் இருக்கு. 200 பிவி பண்ணா 400 பிவி எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் இருக்கு கம்பெனில, நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 பேர் இல்லை, 13 பேர் 200 பிவிக்கு பண்ணாலே அவர் ஃபாஸ்டா டைரக்டர். அது தெரியுமா? ஒருத்தருக்கு கீழே 13 பேர் 200 பிவி பண்ணா ஃபாஸ்டா டைரக்டர் பண்ண முடியும். முயற்சி நம்மளுடைய இது. எல்லாருக்குமே பிளானிங் இருக்கு. நிறைய பேர் நான் ஃபாஸ்டா டைரக்டர் ஆகணும்ன்றாங்க. 13 பேர் 200 பிவி உங்க டீம்ல ஒரே இன்வாய்ஸ்ல வாங்கினாங்கன்னா அவங்க ஃபாஸ்டா டைரக்டர். அதாவது யாரு டவுன்லைன்ல வாங்குறாங்களோ அந்த நபர் ஃபாஸ்டா டைரக்டரா மாற முடியும். ஏற்கனவே 16% நீங்க இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேர் 5 பேர் வாங்கினாலே போதும். 200 பிவிக்கு உங்க டவுன்லைன்ல 5 பேர் 200 பிவிக்கு வாங்கினா நீங்க டைரக்டர், லான்ச் டைரக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்க லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் அதாவது ஒரு அற்புதமான விஷயத்த யோசிச்சு செஞ்சா போதும். சக்சஸ் நம்மளை தேடி வரும். உங்களுக்கு கீழே நிறைய நண்பர்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்றத அப்துல் நபீல் சார் சொன்னாரு. தமிழ்நாட்டுல 12 கோடி மக்கள் இருக்காங்க. வெஸ்டீஜ்ல எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுல எத்தனை பேர் ஆக்டிவா இருக்காங்க?
நீங்களும் நானும் ஆக்டிவா இருக்கும். அப்போ நம்ம அதாவது இன்னைக்கு நிறைய பேரு அங்க போய் பிசினஸ் பண்ணலாமா, இந்த மார்க்கெட்டை பிடிச்சிடலாமா, அந்த மார்க்கெட்டை பிடிச்சிடலாமா, முதல்ல தமிழ்நாட்டு மார்க்கெட்டே நமக்கு ஓப்பன் மார்க்கெட் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய விவசாயம் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே எல்லா தொழிலும் செய்யக்கூடியதுக்கு ஒரு சரியான மார்க்கெட் இருக்கிற இடம் எதுனா தமிழ்நாடு தான். கிளைமேட்டும் சரி, மண் வளமும் சரி, நீர் வளமும் சரி, மனித வளமும் சரி அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். ஏன் இத நம்ம புரிஞ்சுக்கல? இங்கேயே நிறைய கோடிகளை உருவாக்கலாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க கிரவுண்ட் டைரக்டரா மாறலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே சரியா செயல்பட்டா, தொடர்ந்து செயல்பட்டா நீங்க கிரவுண்ட் டைரக்டரா மாறலாம். டெய்லி ஒரு பிரசன்டேஷன் குடுத்தா 30 நாளும் 30 பிரசன்டேஷன் குடுத்தா உங்களால முடியும். வாரத்துக்கு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணா முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல நம்ம மைண்ட் செட்ட மாத்தணும். நம்ம மைண்ட் செட்ட மாத்துனா தான் இதெல்லாம் முடியும். சாத்தியம். பட் பிரசன்டேஷன் குடுக்க நம்ம தயாரா இருக்கோமா? டெய்லி ஒரு பிரசன்டேஷன் குடுக்க தயாரா இருக்கோமா? டெய்லி ஒரு 1 to 1, டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங், இல்ல வாரத்துல ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. அது தொடர்ந்து பண்ணுங்க. எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு மீட்டிங் பார்த்த உடனே ஃபுல் சார்ஜ் கடகடன்னு போக வேண்டியது, 4 பேரை பார்க்க வேண்டியது. 2 நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. சார்ஜ் கம்மியாயிடுச்சு. அப்புறம் 1 வாரம் ஆச்சு. அப்புறம் சரி அப்ளைன் ஏதாவது கேட்பாரே, நம்ம என்ன சொல்றது? அப்படின்ட்டு மீட்டிங்கே அட்டெண்ட் பண்றது இல்ல. அப்ளைனோட பேசுறது இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சில பேர் விலகி போறாங்க. இது யாருடைய வாழ்க்கை? யாருக்காக இந்த பிசினஸ் நம்ம பண்றோம்? எதுக்காக பண்றோம்? புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. காலம் முழுசும் ஒரு கம்பெனில அடிமையா இருந்து வேலை செய்றதா? இல்ல ஒரு 2 வருஷம் டெடிகேஷனா வெஸ்டீஜ பண்ணி, நாம ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழ்றதா? நம்ம அலாரத்த நம்ம செட் பண்றதா? இன்னொரு மேனேஜ்மென்ட் செட் பண்றதா? நீ எத்தனை மணிக்கு ஷிஃப்ட்க்கு வரணும்னு மேனேஜ்மென்ட் சொல்லிட்டான்னா, அவன் அலாரம் செட் பண்றான். 7 மணிக்கு ஷிஃப்ட்க்கு வரணும்னா, உனக்கும் உங்க வீட்ல இருந்து அந்த கம்பெனிக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம்? அதுக்கேத்த மாரி நீங்க எழும்பி குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஆனா, இன்னைக்கு வெஸ்டீஜ் வியாபாரத்த முழுசா எடுத்த பிறகு, என்னுடைய அலாரத்த நான் தான் செட் பண்ணிக்கிறேன். நான் 7 மணிக்கு ஷிஃப்ட்க்கு வரணுமா, 3 மணிக்கு ஷிஃப்ட் வரணுமான்னு மேனேஜ்மென்ட் முடிவு பண்ணியிருந்த காலம் போயி, இன்னைக்கு என் இஷ்டம், என் பிசினஸ். நான் எவ்வளவு உழைக்கிறேனோ அவ்வளவும் பணம். நான் எத்தனை பேர்ட்ட பேசுறேனோ அவ்வளவும் பணம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் சுவிட்சர்லாந்து போறேன் அப்படின்னு சொன்னதை கேட்கும் போதே நிறைய நண்பர்களுடைய கண்கள் விரிவதை என்னால பார்க்க முடியுது. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து பல பேருடைய ட்ரீம் கண்ட்ரி. அங்கெல்லாம் போக முடியுமா? அதை பற்றிலாம் பேச முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். வெஸ்டீஜ் மூலமா அந்த டூர போகும்போது சேஃப்டி அண்ட் லக்ஸரி. ஒரு கோடீஸ்வரன் கூட அவர் சொந்த காசுல போனா கூட, ஏன் எத்தனையோ பேக்கேஜ் இருக்கு. சுவிட்சர்லாந்து ரூ. 2,00,000 பேக்கேஜ் இருக்கு. ஆனா அந்த ரூ. 2,00,000 பேக்கேஜ்ல அவங்க போனா கூட, வெஸ்டீஜ்ல நம்ம போற அளவுக்கு சேஃப்டியா போக முடியுமா? வெஸ்டீஜ் டூர்ல போற அளவுக்கு லக்ஸரியா அங்க அனுபவிக்க முடியுமா? 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம ஸ்டே பண்ணிட்டு, நல்ல சாப்பாடு, அதுவும் பார்த்து இந்தியன் ரெஸ்டாரண்டா நமக்கு குடுப்பாங்க. லஞ்சும் சரி, டின்னரும் சரி. அது மாரிலாம் பார்த்து குடுக்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு வேற கம்பெனி இருக்கான்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு வெஸ்டீஜ் அந்த மாரி இருக்கு. இன்னைக்கு 17 கண்ட்ரி நாங்க போயிட்டு வந்ததுல என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். சோ இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்கணும், உங்களுக்கும் வரணும் அப்படின்னா, நீங்க தான் அந்த நம்ம டீம் விக்டரில ஐ ஆம் குவாலிஃபைட் ஃபார் சுவிட்சர்லாந்து ட்ரிப். தேங்க்ஸ் டூ டீம் விக்டரி அப்படின்ற பேனர் வச்சு நம்ம எல்லாருமே அதுல வந்து நம்மள ரெடி பண்ணோம். ஆனா அதுக்காக நம்ம எத்தனை பேர் உழைச்சோம்? எத்தனை பேர் அத தொடர்ந்து செஞ்சோம்? எத்தனை பேர் தொடர்ந்து அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு மேடம் சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்? கணக்கு போட்டு காட்டும்போது, கால்குலேஷன் போட்டு காட்டும்போது, இவ்வளவு விஷயம் இவ்வளவு நாள் இருக்குது தெரியலையே மேடம் அப்படின்னு அத்தனை பேரும் சொன்னோம். ஆனா எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யறோம்? திரும்பவும் அதே ஞானம் ஏலகிரிக்கு போனா மட்டும்தான் வருமா? இல்ல அடுத்த பூட் கேம்ப்ல தான் அந்த ஞானம் வருமா? இல்ல எடுத்துக்கிட்டதை நம்ம செயல்படுத்தலாமா? ஃப்ரெண்ட்ஸ், யாரும் குறை சொல்றதுனால எந்த லாபமும் இல்ல. யார பற்றியும் யாரும் நம்ம கிசு பேசுறதுனாலயும் எந்த லாபமும் இல்ல.
என்ன அந்த நேரம் ஒரு சின்ன சந்தோஷம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வெஸ்டீஜை பற்றி பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வெஸ்டீஜில் இருக்கிற ப்ராடக்ட், அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி, நம்ம யூஸ் பண்றதுனால வரக்கூடிய ரிசல்ட், இதை பற்றி பேசினா நம்ம சுவிட்சர்லாந்துக்கு பறக்கலாம். அப்ப எதை பேசணுன்றத பாருங்க. தேவையில்லாம ஆர்குமெண்ட், தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத குறை, இதெல்லாம் விட்டுடுங்க. இது யாராவது அதை பேசி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி பேசுங்க, பேசாமே இருக்காதீங்க, பேசுங்க. வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க, ப்ரொஃபைல பேசுங்க, பிளானை பேசுங்க, பொட்டன்ஷியலை பேசுங்க, உங்களுடைய டெஸ்டிமோனியலை பேசுங்க. உங்களுக்கு வெஸ்டீஜ் மூலமா கிடைச்ச வருமானத்தை சொல்லுங்க. உங்க அப்ளைனுக்கு கிடைச்ச வருமானத்தை சொல்லுங்க. உங்க அப்ளைன்ஸ் வாங்கின காரை பற்றி சொல்லுங்க. ஃபாரின் ட்ரிப் நீங்க போயிருந்தா அதை பற்றி பேசுங்க. அந்த போட்டோஸை காட்டுங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல, அதை உங்க ஸ்டேட்டஸ்ல அடிக்கடி வச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஃபாரின் ட்ரிப் போன போட்டோஸை நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டே இருங்க. அது கொண்டு வருங்க. நீங்க பண்ற ஹோம் மீட்டிங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. நீங்க பண்ண 1 to 1 ஸ்டேட்டஸ்ல வைங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்க தாங்க டிசைட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ரியலா உங்க லைஃப் ஸ்டேட்டஸை மாற்றும். நீங்க வாட்ஸ்அப்ல வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் உங்க ஸ்டேட்டஸை மாற்றும். இன்னைக்கு வந்து நீங்க கோவா தான் போயிட்டு வந்தீங்களா, அந்த போட்டோஸை வைங்க, பரவாயில்ல. நீங்க ஏலகிரி இதுக்கு வந்தீங்களா, பூட் கேம்ப் வந்தீங்களா, அந்த போட்டோஸை உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. ஏற்காடு பூட் கேம்ப் வந்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸை வைங்க. இல்ல பேங்காக் வந்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸை வைங்க. அந்த போட்டோஸை வைங்க உங்க ஸ்டேட்டஸ்ல. அது வந்து உங்களை சுவிட்சர்லாந்து போட்டோஸை உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு உங்களை கொண்டு போகும். நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் நீங்க அதை வியாபாரமா மாத்துங்க. நல்ல விஷயம் தானே. எல்லாருக்கும் இன்னைக்கு ஆசை தானே. நிறைய ஊரை சுத்தி பார்க்கணும், நல்ல லக்ஸுரி லைஃப் வாழணும், நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு 50% மேல நைட்ல யாரும் வீட்டுல சமைக்கிறது இல்ல. சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் அதான் நடக்குது. அதனாலதான் இன்னைக்கு ஹோட்டல், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஸ்விக்கி, சொமாட்டோ எல்லாம் அதை விட ஹோட்டல்ல போய் கூட வாங்கிட்டு வரது இல்லை, வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த ஒரு லைஃபை தான் எல்லாரும் விரும்புறாங்க. அப்படின்னா ஆரோக்கியம் வேணும், அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்லாம் வேணும். அப்பதான் அவங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது அதை செலவு பண்றதுக்கு காசு வேணும். இது எல்லாமே வெஸ்டீஜ்ல இருக்கு. சோ போயிட்டு வந்து வைக்கிறோம் சார், போயிட்டு வந்து வைக்கிறோம் சார்னு ஓகே. ஆனா சார் பேசுறாரு, முன்னாடி பேசுறது ரெக்கார்டிங். அது ரெக்கார்டா? இப்ப இவங்க பேசுறாங்க. எத்தனை மணிக்கு முடியும்? 2 மணி. சோ நீங்க மேடம் வந்து போயிட்டு வந்து வைக்கிறோம் சார்ன்றாங்க. எங்க போனாலும் சரி, இன்னைக்கு அதாவது ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்து வைக்கிறது இல்ல, ஏலகிரி புட் கேம்ப் போயிட்டு வந்து வைக்கிறது இல்ல. இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ஆக்ஷனும், நீங்க பண்ணக்கூடிய 1 to 1, உங்களுடைய ஹோம் மீட்டிங், உங்களுடைய அச்சீவ்ஸ், இது எல்லாத்தையும் வைக்கலாம். எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரியுமானா தெரியாது. அப்ப இதுதான் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் மூலமா வைக்கும் போதுதான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அத வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு. ஏன் தயக்கம்? நம்ம பண்றதை நம்ம செய்றோம், நம்ம சொல்றோம், செய்றோம். அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா பிளான் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். அப்துல் நபீல் சார் அழகா சொன்னாரு. ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். அதுல ஒரு உலக அதிசயம் மாதிரி ஒரு அதிசயமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வெஸ்டீஜ். எங்கேயும் யாரையும் ₹1 கூட இழப்பு ஏற்படுத்தாத, யாரையும் ஏமாத்தாத, கொடுக்கிற பணத்துக்கு பொருளை கொடுக்குறாங்க, குவாலிட்டியான பொருளை கொடுக்குறாங்க. அவங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தாலும் சரி, ஹெல்த் ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தாலும் சரி, அக்ரி ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, ஹோம் கேர், ஓரல் கேர் எதை வாங்கினாலும் சரி, இல்ல நம்ம கலர் காஸ்மெட்டிக்ஸ், எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி, நம்பர் 1 குவாலிட்டி. அப்ப இந்த மாதிரி ஒரு பொருளை பேசுறதுக்கு என்ன தயக்கம், என்ன வெக்கம்? நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த பேசுறதுக்கு என்னங்க பிரச்சனை? அதாவது தேவையில்லாத கதைய தேவையில்லாத ஆளோட தேவையில்லாத நேரத்துல நம்ம பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவையான விஷயத்த பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை பேசுங்க. அதை பேசுறதுனால அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம்.
அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி கிஸ் பண்ணுங்க. கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எது சொன்னாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிஸ்ன்ற வார்த்தை எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். சில பேர் போனாங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா 2 மணி நேரம் ஓடுது பிரசன்டேஷன். அவங்க அதிலே வெறுத்துருவாங்க. ஐயோ, நம்மளும் போனா இது மாதிரிதான் பிரசன்டேஷன் பண்ணணும் போல இருக்குது. அப்பா நம்மளால முடியலப்பா, நம்மளால இது முடியாது அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அது இல்ல. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. உங்களுக்கு புரியும் எதிரில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க. யாரு உட்கார்ந்தாலும் சரி அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அதுவே உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்துல் நபீல் சார் சொன்ன விஷயங்கள், நம்ம ட்ரெஸ் கோடு கரெக்டா இருக்கணும். நம்ம உட்கார்ந்து பிரசன்டேஷன் கொடுக்குற இடம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு இடத்துல போனாலும் சரி, நம்ம கரெக்டா அதை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பிளான் பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கரெக்டா பேசலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய கன்சிஸ்டன்சி வாங்குறவங்க கன்சிஸ்டன்சி வாங்கிட்டீங்களா? உங்க டீம்ல கன்சிஸ்டன்சி வாங்குறவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களா? செக் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய டைரக்ட் லைன் எல்லாருமே ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா? இதெல்லாம் செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பிசினஸ் மேனா கரெக்டா திரும்ப ஒரு ரிவ்யூ கரெக்டா நம்ம எடுத்துட்டே இருக்கணும். என்னுடைய தேதி 8. அப்பதான் நம்ம பிசினஸ் ஒவ்வொரு டீம்ல ஒவ்வொருத்தட்டையும் பேசுங்க. பேசுனா காசு. யார்கிட்ட சார் பேசுறது? உங்க டவுன்லைன்ல 5 பேர் இருக்காங்களா பேசுங்க. 50 பேர் இருக்காங்களா பேசுங்க. 500 பேர் இருக்காங்களா பேசுங்க. யார்கிட்ட எல்லாம் பேச முடியுமோ அவங்ககிட்ட எல்லாம் பேசுங்க. ஒரு நிமிஷத்தை கூட சும்மா இருக்கக்கூடாது. அது ஒரு பழைய பாட்டு உண்டு. சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பல்ல முறிச்சா ஏற்படும் கஷ்டம்னு. அந்த மாதிரிலாம் பாட்டுலாம் படிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம சும்மா இருந்தோம்னா அது எப்பவுமே நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி அது நஷ்டம்தான். திருப்பி போன ஒரு நிமிஷத்தை கூட யாராலையும் திருப்பி வாங்க முடியாது. பல கோடி ரூபாய் கொடுத்தா கூட. அப்போ ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதா மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்க குடும்பத்தை டெவலப் பண்றதுக்காக, உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மாத்துங்க. அறிவை எடுத்துக்குங்க. எடுத்த அறிவை செயல்படுத்துங்க. டிசிஷன் அண்ட் ஆக்ஷன். டிசிஷன் அண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதை யார்கிட்டயுமே பேசலைன்னா அதனால எந்த பலனும் இல்லை. பேசுங்க. பேச 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 உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கே. நம்ம பேசுற எல்லாருமே உடனே ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லுவாங்க. வேண்டான்னு சொல்றவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் வேண்டாம்? அதை மட்டும் சொல்லுங்க, நான் போயிடுறேன். அந்த வேண்டான்னு அவங்க சொல்லக்கூடிய காரணத்தை நீங்க அதை சரியா அவங்களுக்கு இது இல்ல, இது இந்த காரணம் சரியில்லை அப்படின்றத நீங்க புரிய வச்சீங்கன்னா போதும். யார்கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க முடிவெடுத்துட்டு பேசினா நம்ம ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்களுடைய சந்தேகத்தை கேட்டா நம்ம பதில் சொல்லலாம். சந்தேகம் தீர்ந்துச்சுன்னா நம்ம கூட வந்துருவாங்க. தட்ஸ் ஆல். இது மாதிரி நிறைய பேர் வருஷக்கணக்கா காத்திருந்து கூட வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.